Hey viewers, welcome back to Mars Demil View. நம்ம brain ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி, பட் சம்டைம்ஸ் இட் acts super strange too. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் உங்கள் பிரெயினையே ஷாக் பண்ணும். ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட பிரெயின் ஃபால்ஸ் மெமரிஸை க்ரியேட் பண்ணுமா? நீங்கள் நினைக்கிற மெமரியெல்லாம் எப்பயுமே 100% உண்மையானது இல்லை. சில நேரம் பிழையான மெமரிஸும் இருக்கலாம், சில மெமரிஸ் ஃபால்ஸாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம பிரெயின் சில நேரங்களில் ஃபால்ஸ் மெமரிஸை க்ரியேட் பண்ணும். ஒரு பார்ட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த பார்ட்டிக்கு போனவங்க எல்லாம் சொல்கிற விஷயங்களை கேட்டு நீங்கள் அந்த பார்ட்டியில் நடந்ததை உங்களோட பிரெயினில் இமேஜின் பண்ணுவீங்க. ஒரு ஃபால்ஸான மெமரிஸை க்ரியேட் பண்ணிக்கொள்வீங்க. உங்கள் பிரெயின் ஒரு கெப்பை ஃபீல் பண்ணுறதுக்காக இப்படி ஃபால்ஸ் மெமரிஸை உருவாக்குமா? நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு ஒரே அடியில் எத்தனையோ வேலையில் செய்யலாம், நான் ஒரே அடியில் நிறைய வேலைகள் செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதுவும் ஒரு பொய்த்தான். நாம் மல்டி டாஸ்க் பண்ணுறோம்னு பெருமையாக பேசுகிறோம், பட் பிரெயின் கேன் ஹேண்டில் ஒன்லி ஒன் ஃபோக்கஸ் டாஸ்க் அட் அ டைம். அதனால் ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸோட பண்ண முடியுமா இருக்கும். இதோட ரியாலிட்டி என்னென்னா, இட்ஸ் ஆக்சுவலி டாஸ்க் ஸ்விட்சிங். உங்கள் பிரெயின் ஃபாஸ்ட்டாக ஒரு டாஸ்க்லேருந்து இன்னொரு டாஸ்க்கு ஜம்ப் பண்ணுது. இதைத்தான் நம்ம மல்டி டாஸ்கிங்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இது அது இல்லை. வி ரிமெம்பர் எமோஷன்ஸ், நாட் டீட்டெயில்ஸ். இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. ஒரு சிச்சுவேஷனில் என்னென்ன நடந்துச்சின்னு நம்மளுக்கு சரியாக மனசுலுக்கு இருக்காது, ஆனால் அந்த நேரம் ஃபீல் பண்ண விஷயங்கள் ரொம்பவே ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதுதான் இதுக்கான காரணம். ஏன்னா நாம் எப்பயுமே எமோஷன்ஸை மட்டும்தான் மனசில் வச்சுருப்போம், அந்த டீட்டெயில்ஸை மறந்துடுவோம். எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மறக்கலாம், பட் எமோஷ்னல் இம்பேக்ட் எப்பயுமே எங்களோட இருக்கும். ஐ கான்டாக்ட் எப்பயுமே ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். நீங்கள் யாராவது ஒருத்தரோட கண்ணோட கண் பார்த்து பேசுகிறப்ப அவங்களுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட்டை உருவாக்கும். இது தானாகவே நடக்கும். பட் அதுக்குன்னு டூ மச்சாக நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது க்ரீப்பியான ஃபீலை அவங்களுக்கு கொடுக்கும். அது ஒரு வியர்டான ஃபீலை கொடுக்கும். நீங்கள் அவங்கள மிரட்டுறீங்களோ அப்படின்ற ஃபீலை அவங்களுக்கு உருவாக்கும். ஸோ ஐ கான்டாக்டாக இருந்தாலும் அதை நாம் ஒரு அளவுக்கு மட்டும்தான் வச்சுக்கொள்ள வேணும். அது ஓவராக போனால் க்ரீப்பியாக மாறிடும். திஸ் இஸ் கால் த ஐ கான்டாக்ட் எஃபெக்ட் இன் சோஷியல் சைக்காலஜி. இது உங்கள் எல்லாரோடையுமே கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். என்னென்னா, பீப்புள் ரிமெம்பர் ஃபீலிங்ஸ், நாட் வேர்ட்ஸ். நாம் எப்பயுமே நாம் என்ன ஃபீல் பண்ணுறோன்றது தான் அதிகமாக ஞாபகத்தில் வச்சுட்டு இருப்போம். அவங்க பேசின வேர்ட்ஸை நாம் நினைவில் வச்சுருக்க மாட்டோம். ஒரு பர்சன் என்ன சொன்னார்னு மறந்துடலாம், பட் என்ன மாதிரியான ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணான்றது எப்பயுமே நம்மளால் மறக்க முடியாது. அதனால தான் இறக்கமாக இருந்தாலும் சரி, இன்சல்ட்டாக இருந்தாலும் சரி, மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, everything stuck emotionally, not logically. People will forget what you said, but never forget how you made them feel. ஒரு விஷயத்தை எழுத தொடங்கினோம்னா நம்ம பிரெயின் அதை ஸ்டோர் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ண தொடங்குது. அதனால நம்ம பிரெயின் அதை மறக்கவும் ஸ்டார்ட் பண்ண தொடங்குது. நாம் நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களை எழுத தொடங்குறதால அந்த விஷயங்களை மறக்கவும் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயப்படுறாங்கன்னா அதை பார்த்து நாம் கூட அந்த பயத்தை உணர ஆரம்பிக்கலாம். இது நிறைய தடவை உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட் ஸ்னேக்கை பார்த்து சத்தமாக கத்தினா நாமளும் அதை பார்த்த உடனே கத்த தொடங்குவோம். ஏன்னா நம்ம பிரெயினில் பாம்புனா டேஞ்சரஸ்னு செட் ஆகிரும். இதனால தான் ஒருத்தர் பயப்படுறதையோ கத்துறதையோ கண்டா நாங்களும் கத்துறோம், பயப்படுறோம். 90% ஆஃப் டிசிஷன் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து எடுத்தது தான். நாம் அடிக்கடி சொல்லுவோம், நான் இந்த விஷயத்தை பற்றி முடிவெடுக்கிறப்ப ரொம்பவே யோசித்தேன், 1க்கு 1000 தடவை இந்த முடிவை நான் எடுத்தேன்னு சொல்லுவோம். ஆனால் அது பிழை. உண்மை என்னென்னா,
90% ஆஃப் முடிவுகள் சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து தான் நாம் எடுக்கிறோம். நம்ம பிரெயின் பெட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த டிசிஷனை எடுத்து தரும். லாஜிக்கு இங்கே சான்ஸே கிடையாது. இந்த ஃபெக்டை செய்யாத யாருமே இருக்க மாட்டாங்க. அது என்னென்னா டாக்கிங் டு யுவர் செல்ஃப். கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் டெய்லியுமே நாம் நம்மளோட பேசிக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? சில நேரங்களில் நாம் நம்மளோட பேசுகிறதுக்கு மென்டல் ப்ராப்ளம்னு கூட சிலவங்க சொல்லுவாங்க. பட் இட் இஸ் டோட்டலி ராங். ஏன்னா இன் ரியாலிட்டி நீங்கள் உங்களோட பேசிக்கொள்வதால் உங்களுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும், ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணவும், உங்கள் ஃப்யூச்சரை அழகாக பிளான் பண்ணி கொண்டு போகவும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லப்படுது. இதுவும் கண்டிப்பாக எல்லாரோடையும் நடந்திருக்கும். ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட நம்ம பிரெயின் என்னமோ இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், மேகங்களில் ஒரு ஃபேஸ் மாதிரி இல்லைன்னா ஒரு உருவம் மாதிரி நம்ம பிரெயினே அதை உருவாக்கி காட்டும். நம்ம நைட்டில் தூங்குறப்போ வேர்ல்டில் கூட சில உருவங்கள் தெரிகிற மாதிரியெல்லாம் இமேஜின் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம பிரெயின் தான் க்ரியேட் பண்ணுது. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள். ஆனால் நம்ம பிரெயின் ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட ஏதாச்சும் ஒன்று தேடிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் புரியுது இல்லை, நம்ம பிரெயின் வேறு லெவலாக ஒர்க் பண்ணுது. விச் ஃபேக்ட் ஷாக்ட் யூ த மோஸ்ட்? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களை வந்து சேரும்.